இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அமரன். இன்னைக்கு அமரன் படத்தோட கதை சுருக்கம் தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 13, 2024ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் ராஜ்குமார், மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் உண்மை கதைய தழுவுனதுன்னு நடிச்சிருந்தாங்க. ஒரு முகுந்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்மையிலேயே ஒரு ஆர்மி மேனா இருந்தவர். அவருடைய வாழ்க்கைய பத்தின ஒரு கதை தான் இது. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவங்களுடைய மனைவி அண்ட் அவங்க அம்மா சப்போர்ட்டோட எடுக்கலாமா அப்படின்னு அவங்களோட கதையை கேட்டுட்டு அவங்களோட பெர்மிஷனோட எடுத்த படம் தான் இந்த அமரன் படம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல சிவகார்த்திகேயன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. அதே காலேஜ்ல சாய் பல்லவி போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. இவர் வந்து சீனியர், அவங்க வந்து ஜூனியரா இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? அப்போது வந்து இந்த கேட்வாக்லாம் வருவாங்க இல்லையா? ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்டதா? என்னன்னு தெரியலையே. சரி, அந்த மாரி ஒரு விஷயத்துக்காக சாய் பல்லவி வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்காக போவாங்க. இவருக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஃபேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்கணும், அந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியும். அதனால அவங்க கிட்ட கத்துக்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் சிவகார்த்திகேயன் பார்ப்பாரு சாய் பல்லவிய. 2 பேரும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. அப்ப இவங்க போவாங்க. இந்த மாரிலாம் நடக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இவங்க சாய் பல்லவி சொல்லிருவாங்க, "எனக்கு வேணாம். எனக்கு அப்ப வராதுன்னா விட்டுருங்க" அப்படின்னு. ஏன்னா அவங்கள நடக்க சொன்னதுக்கு ஒரு மாரி ஆம்பள மாரி நடந்து வருவாங்க. அ ஒ அவங்க ஆல்ரெடி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு, ஒரு ஷர்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. பார்க்கறக்கும் ஆம்பள மாரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறதும் அந்த மாரி இருக்குமா. அப்ப நக்கல் பண்ணுவாரு. சிவகார்த்திகேயன் வந்து சிவகா சாய் பல்லவி வந்து நக்கல் பண்ணுவாரு. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க "இல்ல எனக்கு வேணாம் நான் போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருப்பாங்க. அதனால மலையாளம் பேசுவாங்க. அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கே. அப்போ வந்து இவர் வந்து "அதெல்லாம் முடியாது. நீ தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சாரி கட்டிட்டு நடந்து வருவாங்கல்ல, அத பார்த்தோன்னே சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிரும் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் நார்மலா பேச ஆரம்பிப்பாங்க, பழகிட்டு அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு சைடு போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ சிவகார்த்திகேயன் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு சாய் பல்லவிய. அவங்க வீட்டுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்திருக்கும்போது தான் பேசுவாங்க. அப்பதான் சிவகார்த்திகேயன் வந்து சொல்லுவாரு, "எனக்கு மிலிட்ரியில சேரணும்னு சொல்லிட்டு ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாய் பல்லவி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா, மிலிட்ரி அப்படின்னு போயிட்டாலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஜாப் மாரி தானே எல்லாரும் நெனப்பாங்க. அதனால "நான் ஒரே ஒரு பையன் தான் பெத்து வச்சிருக்கேன். ஏன்டா இப்படி மிலிட்ரிக்கு போறேன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி பேசுவாங்க. ஆனா இவருக்கு மிலிட்ரி போணும், அதில போய் தான் ஒர்க் பண்ணணுன்ற மாரி ஆசை. ஸோ, அவர் அதாவே போணும்னு விரும்புவாரு. அது பார்த்தீங்கன்னா இவரு அதில போய் ஜாயின் பண்ணிருவாரு. போனாலும் கூட செலக்ட் ஆயிருவாரு. மிலிட்ரிக்கு வந்து செலக்ட் ஆயிருவாரு. அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலியோட போயிருப்பாங்க. அங்கலாம் எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும். சாய் பல்லவிக்கு வந்து அவருடைய அந்த மிலிட்ரி கேப் இருக்கு இல்லையா? அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அது நார்மலா போயிட்டுருக்கும். இதில என்னன்னா, அவருடைய பேட்ச் நம்பர் மிலிட்ரியில அவருடைய பேட்ச் நம்பர் என்னவோ, அத வந்து சாய் பல்லவி அவங்களோட கையில வந்து டாட்டூலாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதில என்னன்னா 2 பேரும் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இடையில 2 பேருக்கும் ஒரு சின்ன ஃபைட் ஆயிரும். அதில 2 பேரும் பேசிக்கிற மாரி இருப்பாங்க ரொம்ப நாளா. பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவிக்கு வந்து வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, சாய் பல்லவி வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி நான் ஒருத்தர லவ் பண்றேன். அவர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அவங்க அண்ணனுக்கும் எல்லாருக்கும் வந்து கோவம் வரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவருடைய அ அந்த யூனிஃபார்மோட வந்திருப்பாரு. சாய் பல்லவிய பார்க்கையில, அவங்க அப்பாவ பார்த்து வந்து பேசுவாரு. "உங்க பொண்ண நான் நல்லா வச்சுப்பேன். என்னைய நீ நம்புங்க" எல்லாம் அவர் பேசுறதுலயே அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும் சிவகார்த்திகேயன. ஓகேவும் சொல்லிருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கும். ஒரு பொம்பள பிள்ளை ஒண்ணு பிறந்திருக்கும். இவரு இடையில அந்த ஒரு தடவ அவருடைய ஆர்மி அந்த மிலிட்ரி ஒர்க் இருக்கு இல்லையா? அங்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு போயிட்டுருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் நடந்ததுல இவருக்கு இடுப்புல வந்து பட்டுரும். அந்த குண்டு வந்து பட்டுரும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறக்காக அ ஹாஸ்பிட்டல் போனவரு, சரி வீட்டுக்கு போயிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. வந்திருக்கும்போது தான் சாய் பல்லவிக்கு தெரியும் இந்த மாரி குண்டடி பட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரொம்ப அழுவாங்க. வீட்ல உள்ள எல்லாரும் சொன்னாங்க, "இந்த மாரிலாம் பிரச்சனைகள் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க அம்மா கூட சேர வேணான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இப்போ பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, "இங்க பாரு, எனக்கு என்ன ஆனாலும்
"நீ அழுக மட்டும் கூடாது. எனக்கு பிடிக்காது. அடுத்தவங்க முன்னாடி நீ அழுகக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே வந்திருப்பாரு, போயிருவாங்க. பட் அதுதான் சிவகார்த்திகேயன இவங்க லாஸ்ட்டா பார்க்குற ஒரு மூமெண்ட்டா இருக்கும். ஏன்னா, அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு போர் ஒண்ணு நடக்கும் அதுல. அவங்க அவரு போய் ஒர்க் பண்ற இடத்துல. பார்த்தீங்கன்னா, அதுல சிவகார்த்திகேயன் வந்து இறந்து போயிருவாரு. லாஸ்ட்ல அவருடைய அந்த இதுதான் வரும். அவருடைய அந்த எப்படி சொல்றது? இறந்தோனே அந்த டெட் பாடி தான் வரும். சாரி எனக்கு டக்குன்னு இதாகல. அந்த பிணம் அந்த ஒரு இதுதான் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி அழுகவே மாட்டாங்க. ஏன்னா, அவரு சொல்லியிருப்பாரு இல்லையா? "நீ எப்பவுமே யார் முன்னாடியும் அழுகக்கூடாதுன்னு" அப்படின்னு சொன்னதுனால, அவங்க அழுகாம இருப்பாங்க. அவருடைய சமாதிக்கு அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு படத்துல பார்க்கும்போது நார்மலான ஒரு இதா தெரியும். நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அத பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் இறந்து போகும்போதெல்லாம். அப்ப நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, அந்த ஒரிஜினல் லைஃப்ல இருக்காங்க இல்லையா? முகுந்தன் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்க எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க வந்து ஒரு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. படத்த பார்த்து கூட நான் ஃபீல் பண்ணல. பட் இது உண்மை கதை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை தான் இருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தையும் இவங்க வச்சு வளர்க்கணும். காசு பணம் 2வது விஷயம். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு துணைவர் இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இந்த படத்துல.